ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தக்காளி பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு யூடியூப் ஒருத்தவங்க செஞ்சு போட்டிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் 1 கப் மாதிரி துவரம் பருப்பு எடுத்து அதை ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருந்தேன். ஊற வச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் தான் இந்த சாம்பாரை வைக்க போகிறேன். நீங்கள் குக்கர் இல்லாட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் கூட இதை வச்சுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் உப்பு நம்ம பிறகு தான் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஊற்றுனதுக்கு பிறகு இதை நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு 3 விசில் வர மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நான் வச்சு வைக்கிறேன். உங்களுக்கு பாத்திரம் ஒன்றில் வச்சாலும் போதும். நீங்கள் அப்போ கிண்டி பார்த்துக்கலாம் பருப்பு வெந்திருக்கா அப்படின்னு. இந்த சாம்பார் நல்ல டேஸ்டியாக வரதுக்கு நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சீரகமும் வெள்ளைப்பூடும் அவங்க சேர்த்துருந்தாங்க. நான் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு கொஞ்சமும் சேர்த்து இதில் இந்த மாதிரி நான் நல்லா நச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைனாக நச்சு எடுத்துக்குவோம். சாம்பார் அதுக்குள்ளேயும் வேகிறதுக்குள்ளே இதை நல்லா நச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா நஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு 3 விசிலுக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சீரகத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த நம்ம நல்லா இந்த மாதிரி உரலில் தட்டி வச்சுருக்கிற சீரகத்தை இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு இன்னொரு பேனில் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு அதில் நான் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதில் நம்ம போட்டுக்குவோம். போட்டு இதை நம்ம நல்லா தாளிக்கணும். இதை நல்லா தாளித்ததுக்கு பிறகு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் இப்போ இது நல்லா தாளித்ததுக்கு பிறகு இதை இந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா தாளித்ததுக்கு பிறகு பருப்போடு மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பில் கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் பருப்பில் சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு புளி கரைசல் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த புளி கரைசலையும் நம்ம இந்த பருப்பில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தாளித்ததை நம்ம இதில் போட்டுக்குவோம். போட்டதுக்கு பிறகு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஏற்கனவே சீரகமும் வெள்ளைப்பூடும் மிளகும் நச்சதும் இருக்கும், அதுவும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த தாளிச்சதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பும் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் அதை கொஞ்சம் போட்டு சூடாக்க போகிறேன். இப்போ ஏன்னா நம்ம சீரக வாசம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா சூடாக்கிக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கரை அலசிட்டு அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இது நல்லா புளிக்கரைசலும் நம்ம இதில் ஊற்றிடணும். புளிக்கரைசல் தேவையான அளவு, உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவு நீங்கள் இதில் புளிக்கரைசலையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு புளிக்கரைசல் வீடியோ எடுக்கும்போது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் அதனால் புளிக்கரைசல் ஊற்றுனதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம இதை சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு சுவையான சாம்பார். துவரம் பருப்பே பிடிக்காதவங்க கூட இந்த சாம்பார் வச்சா சாப்பிடுவாங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இருந்ததுனால இதை இட்லியை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா இது சாதத்துக்கு கூட இந்த சாம்பாரோட நீங்கள் ஊறுக்காவும் அப்பளமும் பொரித்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி டேஸ்டியாக இருந்துச்சு இந்த சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ.